ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்சிஆர்டி கிளாஸ் 10 பயாலஜி சாப்டர் 5 லைஃப் ப்ராசஸஸ் பார்ட் 2. போன வீடியோவில் நம்ம நியூட்ரிஷன்னா என்ன, ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன்னா என்ன, ஃபோட்டோசிந்தசிஸ் அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், நியூட்ரிஷன் இன் அமீபா, நியூட்ரிஷன் இன் பாராமீசியம் அண்ட் நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பார்க்கலாமா? Heterotropic nutrition, the mode of nutrition in which food is obtained from other organisms are called heterotropic nutrition. மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கு ஃபுட் எடுத்து சாப்பிட்ற அந்த நியூட்ரிஷன் பேர் என்ன? ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன். ஜென்ரலாகவே ஹெட்ரோட்ராஃப்ஸால் ஃபுட்டை அப்படியெல்லாம் கன்சியூம் பண்ண முடியாது. அது காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அதை நம்ம சிம்பிளராக மாற்றி தான் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியும். அந்த வேலையை செய்கிறது பயோ கேட்டலிஸ்ட், அதாவது என்சைம்ஸ். அதை எங்கெங்கே செய்யறதுன்றதை வச்சு நம்ம ஹெட்ரோட்ராபிக் நியூட்ரிஷனை 3 டிவைட் பண்ணுவோம். ஒன்று சாப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன், இன்னொன்று பாராசிட்டிக், இன்னொன்று ஹோலோசோயிக். ட்ரோபிக் நியூட்ரிஷன், the mode of nutrition in which organisms break down food material outside the body and then absorb it. அதாவது இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுற ஆர்கானிசம்ஸ்லாம் சாப்ரோட்ரோப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய பாடிக்கு வெளியிலேயே ஃபுட்டில் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், அதை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாற்றி அப்புறமா அதை அப்சார்ப் பண்ணிப்பாங்க. எல்லாம் பாடிக்கு வெளியில் நடக்கும். எக்ஸாம்பிள் ஃபங்கை, ஈஸ்ட் அண்ட் மஷ்ரூம். பாராசிட்டிக், the mode of nutrition in which organisms derive nutrition from plants and animals without killing them. அதாவது பாராசிட்டிக் ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் எல்லாம் நியூட்ரியன்ஸ் ஃபுட்டை ஹோஸ்ட்கிட்டேருந்து எடுத்துப்பாங்க, அவங்கள கில் பண்ணாமலே எடுத்துப்பாங்க. ஹோஸ்ட்ன்றது நியூட்ரியன் சப்ளையர். பாராசிட்டிக் யார் நியூட்ரியன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஹோஸ்ட். எக்ஸாம்பிள் கஸ்கட்டா. கஸ்கட்டா க்ரீன் கலராக க்ரீப்பர் மாதிரி இந்த மரத்து மேலெலாம் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அது குளோரோஃபில் கிடையாது, அது ஒரு பிளான்ட் ஆக்சுவலாக. அதனால் என்ன பண்ணும், ஹோஸ்ட்கிட்டேருந்து ஃபுட்டை ரெடிமேட் ஃபுட்டை எடுத்துக்கும். ஆனால் அந்த பிளான்ட்டை கில் பண்ணாது. டிக்ஸ்னா ஒரு சின்ன வண்டு மாதிரி. அது ஆக்சுவலாக லைஸ் பேனுக்கு நம்ம தான் ஹோஸ்ட். அடுத்து லீச்சஸ் அட்டை மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹோலோசோயிக், the mode of nutrition in which organisms take the whole material and then break it down inside their bodies. அதாவது அப்படியே சாப்ரோட்ரோபிக்கு ஆப்போசிட்டிங்க. சாப்ரோட்ரோப்ஸில் வெளியில் பிரேக் டவுன் பண்ணி அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஹோலோசோயிக்கில் அந்த ஃபுட்டை உள்ளே எடுத்து உள்ளே காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸை சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றி அப்புறமா அப்சர்வ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், அமீபா. நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணுறோம்ல, அது ஹோலோசோயிக்கில் வரும். அமீபா ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். அது ஒரு புரோட்டன்சோவன். அதுக்கு ரிஜிட் செல் மெம்பரேன் கிடையாது, டெஃபினைட் ஷேப்பே கிடையாது, கண்ணாபின்னான்னு இருக்கும் ஆக்சுவலாக அமீபா. அந்த கண்ணாபின்னான் ஷேப்பை வச்சு தான் அது ஃபுட்டை இன்டேக் பண்ணும். எப்படின்னு பார்ப்போமா? அமீபா டேக்ஸ் இன் ஃபுட் using pseudopodia which fuses over the food particle and forming a food vacuole. அதாவது அமீபாக்கு சூடோபோடியான்னு ஒன்று இருக்கும். சூடோபோடியானா அது ஒரு ப்ரொஜெக்ட், அதாவது இர்ரெகுலராக ஷேப் இருக்கும். ஒரு ஃபுட்டை எங்கேயா ரெகக்னைஸ் பண்ணுச்சுன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஒன்று வெளியில் வரும் ஆக்சுவலாக அந்த அமீபாலேருந்தே. அது பேர் தான் சூடோபோடியா. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்படியே அந்த ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சூடப்பொடியை அந்த ஃபுட்டை அப்படியே கவர் பண்ணிடும். கவர் பண்ண உடனே அந்த ஃபுட்டோட ஃபியூஸ் ஆகி ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆகும். நார்மல் வேக்யூலில் ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், இன்சைட் த ஃபுட் வேக்யூல் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் broken down into simpler ones and then diffuses into the cytoplasm. அந்த ஃபுட் வேக்யூல்குள்ளே நிறைய என்சைம்ஸ்லாம் செக்ரேட் ஆகி காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ்லாம் சிம்பிள் சப்ஸ்டன்சஸாக ஆகிடும். அதனால் என்ன பண்ணும், அது அப்சர்வ் பண்ணிக்கும். சிம்பிள் டிஃப்யூஷனால் அது சைட்டோபிளாசம்க்கு போயிடும். இப்போ வேஸ்ட்டுன்றது எப்படியுமே எல்லாத்துலேயும் வரும். அந்த வேஸ்ட் அது என்ன பண்ணுது, த ரிமைனிங் அன்டைஜஸ்டட் மெட்டீரியல் இஸ் மூவ்ட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த செல் அண்ட் தென் த்ரோன் அவுட். அந்த வேஸ்ட், அதாவது
அன்டைஜஸ்டட் மெட்டீரியலை வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த செல் மெம்பரேன், அந்த செல் மெம்பரேன் கிட்ட எடுத்துகிட்டு போய் அப்புறமா அதை வந்து த்ரோ பண்ணிடும். இப்படி தான் அமீபாவில் வந்து நியூட்ரிஷன் நடக்குது. இப்படி தான் அமீபா ஃபுட்டை வந்து எடுத்து அப்சார்ப் பண்ணி அப்புறமா எஜெக்ட் பண்ணுது. Nutrition in paramecium. Paramecium is an unicellular organism. It has definite shape. Food is taken in at a specific spot. Food is moved to the specific spot by the movement of the cilia. Paramecium வந்து ஒரு யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். இட் ஹாஸ் டெஃபினைட் ஷேப். அதுக்கு ஒரு டெஃபினைட் ஷேப் இருக்குது. அமீபா மாதிரி அது கிடையாது. ஸோ எப்படி ஃபுட் வந்து அதோட மவுத்துக்கு வருது, அதோட மவுத்தை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டுன்னு சொல்லுவோம். அதாவது பாரமீஷியமை சுற்றி சிலியான்னு ஒன்று இருக்கும். சிலியானா ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர், அது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ ஃபுட்டு அதில் வந்து பட்டுருச்சுன்னா ஸ்டிக் ஆகிடும். அந்த சிலியா வந்து மூவ் பண்ணும், ஒரு சிலியா மூவ் பண்ண ஃபுட்டு வந்து அப்படியே அதோட ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்டுக்கு வந்துடும். வந்துட்டு உள்ளே போய் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸில் சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாறி டைஜஷன் அப்சார்ப்ஷன்லாம் நடந்து மறுபடியும் அதே ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் வழியாக அது வந்து எக்ஸ்கிரீட் பண்ணும். இதுதான் நியூட்ரிஷன் இன் பாரமீஷியம். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், சிம்பிளாக இருக்கும் நியூட்ரிஷன். பட் ஆனால் நம்ம வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம், நமக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு செப்பரேட் சிஸ்டம் இருக்குது, அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆர்கன்ஸ் கிளான்ஸ் எல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து அப்புறமா ஒரு ஃபங்க்ஷனாக பார்ப்போம், எப்படி ஃபுட்டெல்லாம் அப்சார்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்ட்ஸ் இன்வால்வ் இன் டைஜஸ்டிவ் ட்ராக். மவுத், பக்கல் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. டங், இசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ். கிளாண்ட், லிவர், பாங்க்ரியாஸ், கால் பிளாடர், சலைவரி கிளாண்ட். இப்போ ஒன்று பற்றி டீப்பாக பார்ப்போம். டயக்ராம் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டமோட டயக்ராம் பார்க்குறீங்க. இப்போ அலிமெண்டரி கெனால். Alimentary canal, the long tube extending from the mouth to anus. அதாவது ஒரு டியூப் மவுத்துலேருந்து ஆனஸ் வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு டியூப் போகுதுல, அந்த டியூப் பேர் தான் அலிமெண்டரி கெனால். அலிமெண்டரி கெனாலில் என்னென்ன ஆர்கன்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் வரும்னா, பக்கல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஆனஸ், இதெல்லாம் இந்த அலிமெண்டரி கெனாலில் வரும். இது இல்லாமல் மிச்சம் இதெல்லாம் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரோல் ஆஃப் ஒன்றா பார்ப்போம். பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி மெயினாக டீத். பக்கல் கேவிட்டி மெயினாக டீத் தான் இருக்கும். அது ஆக்சுவலாக க்ரஷிங் ஆஃப் ஃபுட் இஸ் அச்சீவ்டு பை த டீத். ஃபுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு மவுத்தில் ஆகுது. பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் சின்னதாக ஃபஸ்ட்டே அங்கே டைஜஷன் ஆரம்பிச்சிருது. மவுத்துலேருந்து எக்ஸ்ட்ரா டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். டீத்தோட ரோல் என்னென்னா க்ரஷ், ஃபுட்டை நல்லா க்ரஷ் பண்ண, அதான் நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு சலைவா இஸ் செக்ரியேட்டட் பை த சலைவரி கிளாண்ட். த சலைவா கண்டைன்ஸ் an enzyme called salivary amylase which break down starch into simple sugars. இப்போ வந்து நம்ம க்ரஷ் பண்ணிட்டோம், அந்த சப்ஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ சலைவரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக 3 pairs ஆஃப் சலைவரி கிளாண்ட் இருக்குது. அந்த சலைவரி கிளாண்ட் வந்து சலைவான்னு ஒரு என்சைமை செக்ரேட் பண்ணும். சலைவாவில் வந்து சலைவரி அமிலேஸ்ன்னு இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, ஸ்டார்ச், பிளான்ஸில் வந்து ஃபுட்டு ஸ்டார்ச்சாக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்ச்சை வந்து அது சிம்பிள் சுகர்ஸாக வந்து மாற்றுது. மால்டோஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ச்சை சிம்பிள் சுகர்ஸாக மாற்றுறது சலைவரி அமிலேஸ். The food is mixed with the saliva while chewing by the tongue. அதாவது டங் வந்து சலைவாவோட ஃபுட்டை நல்லா மிக்ஸ் பண்ணுது. அப்போ தான் வந்து ஸ்டார்ச் எல்லாம் சிம்பிள் சுகர்ஸாக ஈஸியாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போது சலைவா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தபடியாக டைஜஷனுக்கு வந்து ஃபுட்டு வந்து போயாகணும். அது எப்படி போகணும்னா த்ரூ அ மூமெண்ட் கால் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட், இந்த பெரிஸ்டாலிசிஸ்னு சொல்லுவாங்க. The rhythmic contraction exerted by the lining of the canal in order to push the food forward. அதாவது இந்த வால்ஸ் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால் இருக்குல்ல, அந்த வால்ஸ் என்ன பண்ணுவோம், ஃபுட்டை வந்து கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது ஃபுட்டு வந்து முன்னாடி போகும். இது ரிதமிக்காக பண்ணுறதுனால
ஃபுட்டு வந்து ஒரு ஆர்கனே ரீச் ஆகி டைஜஷன் கம்ப்ளீட்டாக நடக்குது. இந்த மூமெண்ட் பேர் தான் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட். இது என்டையர் அலிமெண்ட்ரி கனாலையும் நடக்கும். The food is taken to the stomach from the mouth through esophagus. ஈசோஃபேகஸ் வழியாக தான் ஃபுட்டு வந்து மவுத்துலேருந்து ஸ்டொமக்குக்கு போகுது. இப்போ ஸ்டொமக் போயாச்சு, வயிறு. ஸ்டொமக்கில் என்ன நடக்குன்னு பார்ப்போமா? The digestion in stomach is taken by the gastric glands present in the walls of the stomach. Digestion ஸ்டொமக்கில் எப்படி நடக்குதுன்னா, கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் வந்து ஸ்டொமக்கோட வால்ஸை சுற்றி இருக்கும். அந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் மூலமாக தான் டைஜஷன் நடக்குது. கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் மூலமாக தான் நடக்குது. அந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். என்னென்ன ரிலீஸ் பண்ணுன்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், பெப்சின் அண்ட் மியூக்கஸ். இது ரிலீஸ் பண்ணாதான் டைஜஷன் ஒழுங்காக நடக்கும். என்னென்ன அதோட ஒழுங்கத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போமா? The hydrochloric acid creates an acidic medium which facilitates the action of enzyme pepsin. அதாவது நம்ம ஃபுட்டு வந்து அசிடிக்காகவும் இருக்கலாம், பேசிக்காகவும் இருக்கலாம், நியூட்ரலாகவும் இருக்கலாம். அது என்ன வருதோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அந்த ஃபுட்டை வந்து அசிடிக்காக மாற்றிடும். அசிடிக்காக மாற்றினா தான் பெப்சினால் வந்து அங்கே வேலை செய்ய முடியும். இல்லைனா பெப்சினால் வேலை செய்ய முடியாது. அப்போ அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ கில்ஸ் த ஜெர்ம்ஸ் விச் மே என்டர் அலாங் த ஃபுட். நம்ம ஃபுட்டோட ஜெர்ம்ஸ் எல்லாம் நிறைய உள்ளே போகும். அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து ஆசிட் வந்து கில் பண்ணிடும். நெக்ஸ்ட் இப்போ பெப்சின். பெப்சினுக்கு ஃபுட்டு அசிடிக்காக இருக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அசிடிக்காக மாற்றிருச்சு. இப்போ பெப்சின் என்ன பண்ணுது? பெப்சின் இஸ் அன் என்சைம் விச் டைஜஸ்ட் த ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் டைஜஷன் வந்து பெப்சின் தான் பண்ணுது. நெக்ஸ்ட் இப்போ ஆசிட் இருக்குது ஸ்டொமக்கில். அந்த ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஆக்சுவலாக. ஸோ வால்ஸ் ஆஃப் த ஸ்டொமக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் மியூக்கஸ் இருக்குது. மியூக்கஸ் ப்ரொடெக்ட் த இன்னர் லைனிங் ஆஃப் த ஸ்டொமக் from the action of the acid under normal condition. ஆசிட் கிட்டேருந்து ஸ்டொமக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மியூக்கஸ்னு ஒரு லேயர் இருக்குது. அந்த மியூக்கஸ் வந்து அந்த ஸ்டொமக்கில் இருக்க கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் தான் கிரியேட் பண்ணுது. இப்போ ஃபுட் அசிடிக்காக மாறி பெப்சின் வேலை செஞ்சு மியூக்கஸில் செக்ரேட்டாகி கரெக்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுட்டை அடுத்தபடியாக போய் ஆகணும். த எக்ஸிட் ஆஃப் த ஃபுட் ஃப்ரம் த ஸ்டொமக் இஸ் ரெகுலேட்டட் பை அ ஸ்பின்டர் மசில். அது ஒரு டைப் ஆஃப் மசில். அது வந்து ரிலாக்ஸ் ஆனால் தான் ஃபுட்டு வந்து அடுத்த ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து த லென்த் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் டிஃபர்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபுட் தே ஈட். நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனும் டிசைன் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹெர்பிவோரஸ் eating grass needed longer small intestine to allow the cellulose to digest. அதாவது கிராஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ்னு ஒரு இது இருக்குது, நியூட்ரியன்ட். அதுக்கு வந்து அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஸோ ஹெர்பிவோரஸுக்குலாம் லாங் ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கிறதுனால டைஜஷனுக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ கார்னிவோர்ஸ். Carnivores have a shorter small intestine as meat is easier to digest. மீட்டுக்கு வந்து அவ்வளோனா டைஜஷன் தேவைன்றதுனால நம்ம கார்னிவோர்ஸுக்கெலாம் வந்து ஷார்ட்டர் ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் இருக்குது. அது ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் த கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். இது எப்படின்னு பார்ப்போமா? இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் லென்த்து பற்றி பேசிட்டோம். இப்போ கொஞ்சம் கிளான்ஸுக்கு வருவோம். கிளான்ஸில் வந்து லிவர் பார்ப்போம். இப்போ liver secretes bile juice which change the medium of food from acidic to alkali for the pancreatic enzymes to act. அதாவது லிவர் வந்து பைல் ஜூஸ்னு ஒன்று செக்ரேட் பண்ணும். பைல் என்சைம் இல்லை, பைல் என்சைம்னு சொல்லக்கூடாது, பைல் ஜூஸ். அந்த பைல் ஜூஸ் என்ன பண்ணும்? இப்போ ஃபுட்டு அசிடிக்காக இருக்குது, அந்த அசிடிக் மீடியாவை அல்கலி மீடியாவை மாற்றுது. ஏன் மாற்றுது? அப்போ தான் வந்து பேங்க்ரியாட்டிக் என்சைமால் வேலை செய்ய முடியும். பேங்க்ரியாட்டிக் என்சைம் வேலை செய்கிறதுக்காக தான் பைல் வந்து ஃபுட்டை வந்து அசிடிக்லேருந்து அல்கலியாக மாற்றுது. இது மட்டும் இல்லாமல் பைல் சால்ட் பிரேக் டவுன் த லார்ஜ் ஃபேட் குளோபியூல்ஸ் இன்டு ஸ்மாலர் ஃபேட் குளோபியூல்ஸ் அண்ட் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் எமல்சிஃபிகேஷன். ஃபேட் இருக்குல்ல, ஃபேட் வந்து குளோபியூல்ஸாக தான் இருக்கும். அந்த லார்ஜ் குளோபியூல்ஸை வந்து ஸ்மாலர் குளோபியூல்ஸாக ஆக்கும். பெரிய கட்டியிலேருந்து சின்ன கட்டியாக மாற்றுது, சிம்பிளாக சொல்ல போனால்.
அது வேலையை தான் பைல் பண்ணுது. இந்த ப்ராசஸ் பேர் எமல்சிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. இப்போது கால் பிளாடர் பார்ப்போம். கால் பிளாடர் வந்து இந்த பைல் லிவர் வந்து பைல் செக்ரேட் பண்ணதில் இந்த பைலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு கரெக்ட் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுற வேலையை கால் பிளாடர் பார்க்குது. ரோல் ஆஃப் பேங்க்ரியாஸ். பேங்க்ரியாஸுக்கு வந்து அல்கலி மீடியா வேணும், பைல் வந்து அல்கலி மீடியாவும் தான் மாற்றிருச்சு. Pancreas secretes pancreatic juice which contain enzymes like trypsin lipase. Pancreas என்ன பண்ணுது? pancreas juice செப்பரேட் பண்ணுது. pancreatic juiceல enzymes நிறைய இருக்கு. அதில் 2 கொடுத்துருக்காங்க நமக்கு, trypsin and lipase. lipase என்ன பண்ணுது? lipase break down the emulsified fat. ஸ்மாலர் குளோபியூல்ஸ் ஆச்சுல எமல்சிஃபிகேஷன் மூலமா அந்த ஸ்மாலர் குளோபியூல்ஸை வந்து லிப்பேஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுது. நெக்ஸ்ட் ட்ரிப்சின் பிரேக் டவுன் த புரோட்டீன் வந்து பிரேக் டவுன் பண்ணுது. இப்போ இந்த அசிடிக் அல்கலியா மாறுறது, பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ்ல ஆக்ட் ஆகிறதுலாம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்குது. நெக்ஸ்ட் த வால்ஸ் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன் கண்டெயின் கிளாண்ட் which also secrete intestinal juices. These enzymes present in it finally convert. அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன்லையும் சில இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கிளான்ஸு சில ஜூஸஸ்லாம் செக்ரியேட் பண்ணுது. அந்த ஜூஸஸ் வந்து ஃபைனலாக வந்து ஃபுட் மெட்டீரியலை எப்படி தான் மாற்றுதுன்னு பார்ப்போமா? ப்ரோட்டீன்ஸை வந்து அமைனோ ஆசிட்ஸாக மாற்றுது, கார்போஹைட்ரேட்ஸை குளுக்கோஸாக மாற்றுது, ஃபேட்டை வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலாக மாற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சாய் லேர்னிங் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.